கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்றைய இறைவார்த்தை பகுதி வழியாக நம்முடைய இறை வேண்டல், அதாவது நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு தெளிவுபடுத்துகிறார். இறைவேண்டல் என்பது எப்பொழுதும் இறைவனை முதன்மைப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் என்பது கடவுளை முதன்மைப்படுத்திய ஒன்றாக அமைய வேண்டுமே ஒழிய நம்முடைய தேவைகளையும் நம்முடைய திட்டங்களையும் முன்வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடாது என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வழியாக ஆண்டவர் இயேசு தெளிவுபடுத்துகிறார். பல நேரத்திலே நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இன்றைக்கு நற்செய்தியிலும் இந்த காலத்தில் அல்ல, அப்பொழுதிருந்தே அவ்வாறுதான் இருக்கிறது. நீங்கள் இறைவனிடம் வேண்டுகிற போது மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போக வேண்டாம். உங்களுடைய எல்லா தேவைகள் திட்டங்களை எல்லாம் நம்முடைய தேவன் அறிந்தவராக இருக்கிறார். எனவே நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாக இறைவனை முதன்மைப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்பதை இந்த நற்செய்தி தெளிவுபடுத்துகிறது. அதை மிக சிறப்பாக இன்றைய முதல் வாசகம் உறுதிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எலியாவினுடைய இறைவேண்டல் எப்படிப்பட்ட ஒன்றாக இருந்தது, அவர் ஒவ்வொரு முறையும் இறைவனை முதன்மைப்படுத்தியதனுடைய வெளிப்பாடு எல்லா இயற்கையே அவர் தன்னுடைய ஜெபத்தால் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறார். அவர் ஜெபிக்கிறார், வானம் பொய்க்கிறது, பஞ்சம் நிலவுகிறது. மீண்டும் இறைவாக்கினர் எலியா ஜெபிக்கிறார், அங்கே மழை பொழிகிறது. இப்படி அவருடைய எல்லா வேண்டுதலும் அங்கே கேட்கப்பட்டது. காரணம், அந்த கார்மேல் மலையிலே அந்த பொய் தெய்வங்களுக்கும் உண்மை இறைவனுக்குமான அந்த போட்டியிலே இறைவனை முதன்மைப்படுத்தி எல்லாவற்றிலும் இறைவனை முதன்மைப்படுத்தி அவர் வெற்றி கொண்டதனுடைய வெளிப்பாடு அவருடைய வேண்டுதல் ஜெபம் எல்லாமே கேட்கப்பட்டது என்பதை இன்றைய முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. எனவே ஆண்டவர் இயேசு கூட தன்னுடைய சீடர்களுக்கு எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாருங்கள் என்று கேட்டபொழுது சொல்லிக் கொடுத்த அந்த ஜெபத்திலே நீங்கள் பிதற்ற வேண்டாம், பல சொற்களை அடுக்கிக் கொண்டே போக வேண்டாம், மாறாக இறைவனை முதன்மைப்படுத்துங்கள், மற்ற எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். அதை நாம் யோவான் கூட மீண்டும் உங்களுடைய எண்ணம் கடவுளுடைய எண்ணத்தோடு தொடர்புடைய ஒன்றாக அல்லது கடவுளை முதன்மைப்படுத்திய கூடிய ஒன்றாக இருக்கிற பொழுது அது எல்லாமே கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் என்று யோவான் நற்செய்தியில் கூட ஆண்டவர் இயேசு சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதனுடைய பின்னணி தான் இன்றைக்கு எவ்வளவு குணமளிக்கின்ற வழிபாடு அல்லது மிக சிறந்த ஒரு நற்செய்தி கூட்டங்களை எல்லாம் நடத்துகிற போது முதல் 1 மணி நேரம் பிரேஸ் அண்ட் வர்ஷிப் என்று அதை முதன்மைப்படுத்துகிறார்கள். காரணம், கடவுளை நாம் மையப்படுத்துகிற போது மற்ற எல்லாமே நமக்கு தானாக வந்து சேரும். இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது இறைவன் மனிதனாகவும் கடவுளாக இருந்தார். அவர் இறைவனாக இருந்தாலும் கூட அவருக்கும் இறைவேண்டல் என்பது தேவைப்பட்டது என்பதை பார்க்கிறோம். இயேசுனுடைய அந்த பணி வாழ்விலே எல்லா நேரங்களிலும் தந்தையினுடைய திருவுளத்தை அறிந்து கொள்வதற்காக தந்தையை முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு மனிதராக இறைமைந்தனாக ஆண்டவர் இயேசு இருக்கிறார். எனவேதான் அவருடைய பணி வாழ்வு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வாக அமைகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் வேண்டுகிற ஜெபிக்கிற எல்லா மன்றாட்டும் கேட்கப்பட வேண்டும் என்றால் நாம் வேற எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம், இறைவனை முதன்மைப்படுத்த வேண்டும். அவரை முதன்மைப்படுத்துகிற பொழுது மற்ற எல்லாம் கேட்கப்படும் என்ற அந்த சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்திலே சொற்களை அடுக்காமல் கடவுளை முதன்மைப்படுத்தி மற்ற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவனே நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.